கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக இவர் வழங்கி வரும் சேவையை எம்மால் பட்டியலில் அடக்க முடியாது. இருப்பினும் சிலவற்றை நாம் சபையில் இருக்கும் உங்களுடன் பகிர்ந்து அவரை கௌரவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பிரிட்டிஷ் கொலம்பியா தமிழ் கலாச்சார சங்கத்தின் தொலைபேசி சேவையை தொடக்கி வைத்து ஒருங்கிணைத்து கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து நடத்தி கலாச்சார சங்க யாப்பினை எழுதுவதற்கு ஊன்றுகோலாக இருந்து சங்கத்தின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண அரசாங்கத்தை பதிவு செய்து உதவியதுடன் சங்கத்தின் அசையா சொத்தினை கொள்வனவு செய்வதற்காக 3 அறங்காவலர்களில் ஒருவராக கையெழுத்திட்டு வங்கிக் கடனையும் பெற்றுத் தந்தார். அசையா சொத்தினை பாதுகாப்பதிலும் பராமரிப்பதிலும் முதல் 3 அங்கத்தவர்களில் ஒருவராக கடமையாற்றி சொத்தினை நிர்வாகிகளிடம் கையளித்தார். சங்கத்தின் தலைவராக மற்றும் நிர்வாகிகளில் ஒருவராக கடமையாற்றினார். தமிழ் பாடசாலைகளை வன்கூவரிலும் சரையிலும் ஆரம்பிப்பதற்கு பக்கபலமாக இருந்து தமிழ் பாடசாலைகளை நடத்துவதற்குரிய இடங்களை குறிப்பாக வன்கூவரில் நியாயமான வாடகையில் எடுத்து தந்து உதவினார். 30 வருடங்களுக்கு மேலாக புதிய நிர்வாகிகளுக்கான ஆலோசகராக தொண்டாற்றி கலாச்சார சங்கத்தினை அரசியல் சாராத மத சார்பற்ற முறையில் தொடர்ந்து வழிநடத்த உதவி வருகின்றார். பல தடவைகள் கலாச்சார சங்கத்தின் தேர்தல் ஆணையராக கடமையாற்றி புதிய நிர்வாகிகளை தெரிவு செய்ய உதவினார். தமிழ் பாடசாலைகளின் ஆரம்ப காலத்தில் மாணவர்களை தன் சொந்த வாகனத்தில் ஏற்றி இறக்கி பாடசாலைகள் வளர்ச்சிக்கு வித்திட்டார். இவ்வாறு எண்ணற்ற பல சேவைகளை வழங்கி வரும் தங்களை பாராட்டுவதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு வார்த்தைகள் அன்புள்ள தாய்மார்களே, பெற்றோர்களே, மாணவிகளே, உங்கள் யாவருக்கும் வணக்கம். இது ஒரு ஆச்சரியமான நிகழ்வாக இருந்தது. என்னை தலைவர் கூறினார், சங்கத்தின் வரலாற்றை பற்றி 2 நிமிடங்களுக்கு சிறு வார்த்தைகளை கூறுமாறு. ஆனால் இப்படி எனக்கு எனது துணைவியாருக்கும் கௌரவிப்பு நடக்கும் என்பதை நான் எதிர்பார்க்கவில்லை. ஏனெனில் கௌரவத்தை நான் விரும்பும் ஒரு மனிதன் அல்ல. எனினும் சங்கம் வளர்ச்சிக்கு அங்கே உறுதுணையாக இருந்த பலரை கௌரவிப்பதாகவே இந்நிகழ்வை நான் கருதுகின்றேன். தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் உங்கள் யாவருக்கும் உரித்தாக. 1996ஆம் ஆண்டில் வருடாந்த சஞ்சிகையில் இருந்த ஒரு கட்டுரையை, அதிலிருந்து சில வார்த்தைகளை உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். கற்க கசடரை கற்றவை கற்பவை நிற்க அதற்கு தக என்ற வள்ளுவரின் கூற்றை அமரர் பேராசிரியர் கடலூரை சேர்ந்த ராஜகோபால் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சங்கத்தின் அந்த சஞ்சிகையில் குறிப்பிட்டுள்ளார். புதுவருட மலரில் குறிப்பிட்டு வாழ்த்துக்களை அவர் ஏகம் மூட்ட விரும்புகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். 1994ஆம் ஆண்டு பொங்கல் விழாவன்று பிரிட்டிஷ் கொலம்பியா தமிழ் கலாச்சார சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் முதல் கூட்டம் UBC சர்வகலாசாலை வளாகத்தில் நடைபெற்றது. இதற்கு மூல காரணமாக ஆணி வேறாக அயராது உழைத்த அமரர் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அமரத்துவம் எழுதிய ராஜமகேந்திரன் மற்றும் எங்கள் மத்தியில் இன்று இருக்கும் முனைவர் ரத்னசாமி மற்றும் ராஜேந்திரம், அவர் UBCயில் தொழில் புரிந்தவர் ஆவர். இவர்கள் அமைவர். இவர்களை இன்று நாம் நினைவு கூறுகின்றோம். அதை விட மத்தியில் இன்று திருமதி ராஜமகேந்திரன் 1996ஆம் ஆண்டு தலைவராக இருந்த அமரத்துவம் எழுதிய திரு தியாகரட்னம் அவர்களின்
பாரியார் மத்தியில் இன்று இருக்கின்றனர். 32 ஆண்டுகளுக்கு முன் அந்த கனவாக இருந்தது இன்று மேடையில் நீங்கள் பிள்ளைகளை பார்த்திருக்கிறீர்கள். அந்த ஆணிவேர்களுக்கு நாம் எமது நன்றியை கூற கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். காலத்திலும் சூழ்நிலையாலும் பழக்க வழக்கங்கள் மாறினாலும் நாம் பண்டைய பண்புகளை பத்தாக கொண்டால் நம் வாழ்க்கை சிறந்து விளங்கும் என்பது திண்ணம். இவற்றுள் தள்ளுவனவற்றை தள்ளி கொள்ளுவனவற்றை கொள்ளுதல் நன்று என அமரர் கிருஷ்ணமூர்த்தி அக்கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். இவருடன் சேர்ந்து திரு புவன் மாணிக்கம், சோழப்பா ரொட்டி அவர்கள் அயராது சங்கத்தை வளர்க்க உழைத்தனர் என்பதை இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தமிழ் பாடசாலைகளை பற்றி 1994 ஆண்டு அமர்த்துவம் எய்திய செகா சிவபாலசிங்கம் மற்றும் அவருடைய அண்ணன் செகா சிவலோகநாதன் அவர்கள் அங்கே அயராது உழைத்ததை வரலாறு கூறுகின்றது. இவ்வளவு காலமும் தமிழ் கலாச்சாரம் இம்மாகாணத்தில் வளர அயராது உழைத்த இவர்களுக்கு எமது நன்றியை கூற நாம் கடமைப்பட்டுள்ளோம். Maybe a few words in English. Tamil Cultural Society was formed in 1994 on Thaipongal Day, and the first meeting was held at the UBC campus. And this was the initiative by certain people who are not with us anymore, but we are ever so thankful for all those individuals, particularly for the late Professor Krishnamurti and Dr. Raja Mahendra, and also among us today, Dr. Ratnaswamy is here. So we are ever so grateful for the services they have rendered and the vision they had, so that today we can flourish in this multicultural society. Recently I was reading there are 1.4 million immigrants from India, Pakistan, Sri Lanka and Bangladesh. And there is vast number of Tamil-speaking individuals in the whole of Canada. And British Columbia, we have come to a point of recognition by the provincial government so that Tamil language and the Tamil culture will flourish without any doubt. We salute the current leadership and all the others who are working hard to promote the language and the culture of the Tamil people in this province. And thank you for this opportunity. Valga Tamil, Valga Tamilinam. Nandri.